மத்திய அரசின் மானிய திட்டத்தின் கீழ் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் சென்னை அருகே 400 சதுர அடியில் குறைந்த விலை அடுக்குமாடி வீடுகள். சொந்தமாக வீடு கட்டுவது என்பது முன்பு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்பார்கள். எனவே அனைவருக்குமே இது மிகப்பெரிய கனவாக இருந்து வந்தது. ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற இப்போது மத்திய அரசு அனைவருக்கும் வீடு திட்டத்தை அறிவித்து கடந்த 5 ஆண்டுகளாக நிறைவேற்றி வருகிறது. அவரவர் வருவாய்க்கு ஏற்ப சுலபமான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. மத்திய அரசு பலவித மானியங்களையும் அமல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சாதாரண மக்களின் கனவை நிறைவேற்ற அரசுகள் சார்பில் குடிசை மாற்று வாரியம் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின்படி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10.20 லட்சம் ரூபாயில் 400 சதுர அடி பரப்பளவு வீடுகள் வழங்கும் புதிய திட்டத்தை குடிசை மாற்று வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு திட்டத்தை தமிழகத்தில் குடிசை மாற்று வாரியம் செயல்படுத்தி வருகிறது. இதுவரை குடிசை பகுதிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டி ஒதுக்கி வந்தது. தற்போது குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அதில் அடுக்குமாடி வீடுகள் கட்டி குறைந்த விலையில் விற்கும் திட்டத்தை குடிசை மாற்று வாரியம் செயல்படுத்த உள்ளது. இதன்படி செங்கற்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த தைலாவரம் பகுதியில் புதிய திட்டத்தை குடிசை மாற்று வாரியம் செயல்படுத்துகிறது. தலா 400 சதுர அடி பரப்பளவில் 480 வீடுகள் அடங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படுகிறது. வீடுகளை குலுக்கல் முறையில் விற்பனை செய்ய குடிசை மாற்று வாரியம் முடிவு செய்துள்ளது. இந்த வீடுகளுக்கு 11.70 லட்சம் ரூபாய் தோராய விலையாக முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் சார்பாக 1.50 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும். இதனால் 10.20 லட்சம் ரூபாயை 6 தவணைகளில் செலுத்தலாம். இந்தியாவில் வேறு எங்கும் தன் பெயரிலோ குடும்பத்தினர் பெயரிலோ சொந்தமாக வீடு மனை இல்லாதவர்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். குடிசை மாற்று வாரியத்தின் இணையதளத்தில் விண்ணப்பங்களை பெறலாம் என்று வாரியம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற டிசம்பர் மாதம் 31, 2020 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.